திருத்தணியில் வருவாய்த்துறை ஏற்பாட்டில் 2024 மக்களவைத் தேர்தலில் ஏப்ரல் 19ஆம் தேதி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாரத்தான் போட்டி வருவாய் கோட்டாட்சியர் தீபா மற்றும் காவல்துறை டிஎஸ்பி விக்னேஷ் ஆகியோர்கள் துவக்கி வைத்தனர். கல்லூரி மாணவர்கள், துணை ராணுவத்தினர் திரளாக பங்கேற்றனர். மிகவும் காலதாமதமாக தொடங்கப்பட்டதால் அனைவரும் சோர்வடைந்து மாரத்தான் போட்டி நடந்து செல்லும் போட்டியாக மாறியது. வெயில் கொடுமை தாங்க முடியாமல் கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கடும் அவதி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதி அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியாகும். இந்த 2024 மக்களவைத் தேர்தல் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 3 தாலுகாவில் பொதுமக்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வை வருவாய்த்துறை ஏற்பாட்டில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தேர்தல் பணிக்காக வந்த துணை ராணுவத்தினர் என 150 பேர் பங்கேற்றனர். இவர்கள் அனைவரும் மாரத்தான் போட்டி என்ற பெயரில் இந்நிகழ்வு திருத்தணி பைபாஸ் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்றது. இந்த போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் தீபா மற்றும் திருத்தணி காவல்துறை டிஎஸ்பி விக்னேஷ் ஆகியோர்கள் கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். இந்த போட்டி காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று கூறிவிட்டு 2 மணி நேரம் காலதாமதமாக தொடங்கியது. கடும் வெயில் காரணமாக சிறிது நேரத்தில் மாரத்தான் போட்டி தொடங்கி நடக்கும் போட்டியாக நடைபெற்றது. வெயில் கொடுமை தாங்க முடியாமல் இதில் பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள் மிகவும் சோர்வடைந்து நடந்து சென்றனர். 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த நிகழ்வு அனைவரும் கடுமையான சோர்வை சந்தித்தனர். துணை ராணுவத்தினர் கூட இந்த வெயில் கொடுமை காரணமாக ஓட முடியாமல் நடந்தே செல்லும் அவலமும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காவல்துறை உயர் அதிகாரிகளும், துணை ராணுவ அதிகாரிகளும் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பலர் பங்கேற்றனர். இந்த போட்டி முடிவில் நகராட்சி அலுவலகம் முன்பு அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு பாடலை போடப்பட்டு அதன் பின்னர் மாணவர்களுடன் வருவாய்த்துறையினர் 100% வாக்களிக்க வேண்டும் என்று உறுதிமொழி அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதில் துணை ராணுவத்தினரும் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் மாணவர்கள் போராடுவோம் போராடுவோம், ஓட்டு போட சொல்லி போராடுவோம் என்று காமெடி செய்த நிகழ்வும் இந்த வீடியோவில் இணைப்பில் உள்ளது. மாரத்தான் போட்டி கல்லூரி மாணவர்களுக்கு பொழுதுபோக்காக நடக்கும் போட்டியாக அரசு வருவாய்த்துறை நடத்திய இந்த போட்டி ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாததால் இந்த போட்டி சிரிப்பாலயம் மற்றும் மாணவர்களுக்கு அலைச்சலையும் ஏற்படுத்தி சரியான திட்டமிடுதல் இல்லாமல் வருவாய்த்துறையினர் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதைவிட கொடுமை, இவர்கள் நடத்திய இந்த நிகழ்வு காரணமாக திருத்தணியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 7 நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.